ஹலோ ஆல், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியும் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். இதுலேருந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். ஸோ இப்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சா, அவ்வளோதான், நம்ம சிம்பிளான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம ஊறுகாய் டைப்லேயும் பண்ணலாம். அதுக்கான ரெசிபி நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த கொத்தமல்லி தொக்கு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி சாப்பாடு கூட சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி சாப்பாடு, கொத்தமல்லி தொக்கு ப்ளஸ் ரசம் வச்சு டின்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.